மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டியில் பெருமாள் என்பவர் பஞ்சர் கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு தனது கடையில் இருந்த பெருமாளை தாக்குவதற்கு 10 பேர் கொண்ட கும்பல் வந்துள்ளது. பட்டாக்கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வந்த கூலிப்படையை பார்த்து அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் சிதறி ஓடினர். பெருமாள் மீது சரமாரியாக வெட்டிய கூலிப்படை கும்பல் அவரின் உறவினர் செல்வம் என்பவரையும் வெட்டியுள்ளது. இதையடுத்து அந்த கும்பல் காரில் ஏறி தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய கோரி பெரியகுளம் தேனி நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகுளம் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை சமாதானம் செய்தனர். அப்போது கைலாசப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிலர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் போலீசை வலியுறுத்தினர். கூலிப்படை கும்பல் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்த பெருமாள் மற்றும் செல்வம் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பதற்றத்தை கிளப்பியுள்ள நிலையில் தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.